டிசம்பர் 23ஆம் தேதி 2024 அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும். 23ஆம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை 25ஆம் தேதி சாயந்தரம் ஒரு கைதை காமிச்சாங்க, ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதன். 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது. 27ஆம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன். அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க. நாங்கள் செக்யூரிட்டி அது பண்ணுறோம், நாங்கள் டைட்டன் பண்ணுறோம். சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடியை போட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 5 மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு. முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்கிறோம். ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, தீர்ப்பு கொடுத்திருக்கிறீங்க, துரிதமா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறீங்க, 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறீங்க, எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது. பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு. ஆனா அரசு அந்த வேலையை முழுசா செஞ்சிருக்கா அப்படிங்கறத முதல்ல இருந்து கேட்கிறோம்.